2026ல விஜய் வந்து தனியா ஒரு கூட்டணியை உருவாக்குவாரா, இல்ல தனித்து போட்டிடுவாரா, இல்ல சிவாஜி கணேசன் முன்னாடி கட்சி தொடங்கி ஜானகி அம்மையாரோட கூட்டணி வச்சா கூட அதிமுக எடப்பாடியோட கூட்டணி வைப்பாரு. ஏன்னா அவர் அரசியல் எதிரியா திமுக சொல்றாரு, கொள்கை எதிரியாக பாஜக சொல்றாரு. அதிமுக எனக்கு எதிரின்னு சொல்லல, ஆதரவுன்னு சொல்லல, ஒரு சைலண்டான நிலைப்பாடாக அதிமுகவோட விஜய் டிராவல் பண்றாரு. அந்த கூட்டணி எப்படி அமைய வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக? இது சரியான கேள்வி, கரெக்டா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அரசியல் நிலவரத்தை. இதுல விஜய்க்கு வந்து தனிச்சு போட்டிட்டு பலத்தை காணிக்கிறதா நல்லது. உங்க கையில வராத ஓட்ட நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இப்ப ஒரு சிலர் வந்து கள்ள கணக்கு மோசடி கணக்கு போடுறாங்க. விஜய் கட்சிக்கு வந்தா திமுக மட்டும் பாதிச்சிருமா? விஜய் கட்சிக்கு வந்தா தனிச்சு நின்னா பாதிக்க போறது தோத்துக்கூடிய அதிமுக தான் பாதிக்கும். அது தெரியாம அவங்க ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு அதிமுக அதே ஓட்டு அப்படி இருக்குமா, மற்ற கட்சிகள்லாம் அப்படியே இருக்குமா? திமுக மட்டும் விஜயால பாதிச்சு விஜய் அந்த ஓட்டை கொண்டு எடப்பாடியை தள்ளிடுவாங்க. உங்க கையில வராத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? இதுதான் அரசியல் விவரம் தெரிஞ்சவங்க நுணுக்கமானவங்க இதை புரிவாங்க. சும்மா மேலிருந்த வாரியா பேசக்கூடியவங்களுக்கு அது புரியாது. கையில ஓட்டு வராத ஒருத்தரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம், ஒரு அடையாள அரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி ஒரு சக்தியா வரணும்னா விஜயகாந்த் 8.3 நிரூபிச்சாரு. ஒரு தடவை இல்ல, ரெண்டாவது தடவை 10 நிரூபிச்சாரு. 2 டைம் ஓட்ஸ், 2 முறை விழுந்த ஓட்டு தான் 3வது முறை ஜெயலலிதாவுக்கு பயன்பட்டு எதிர்கட்சி தலைவராட்டு கேப்டன் விஜயகாந்த் வந்தாரு. புரட்சி தலைவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. ஒரு தடவை விழுந்து 2வது தடவை குறைஞ்சி போன கமல்ஹாசன் ஓட்டு தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும் திமுக அணிக்கே பயன்படலையே. அந்த ஓட்டு பாஜகவுக்கு போயிட்ட. அப்ப ஓட்டே நிரூபிக்காத விஜய் எந்த ஓட்டை கொண்டு நிறுத்துவாரு? ஆந்திரா மடிகா ஓட்டை கொண்டு வருவாரா? தெலுங்கானாவில இருந்து ஆந்திராவில இருந்து பவன் கல்யாணம் கொடுத்த காப்பு ஓட்டை கொண்டு வருவாரா? மடிகா ஓட்டை கொண்டு வருவாரா? கேரள நாயர் ஓட்டை கொண்டு வரா? சிறியன் கிருஷ்ணன் ஓட்டை கொண்டு வராரா? இல்லது ஸ்ரீலங்காவில இருந்து ஓட்டை கொண்டு வரா? எங்க இருந்து ஓட்டை கொண்டு வருவாரு? அவர் கையில என்ன ஓட்டு இருக்குது? நிரூபிக்கணும். முதல்ல நிரூபிக்காம பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு போலியா பொய்யா பேசுனத ஊடகத்தில் உள்ளவங்க மைண்ட் அப்ளை பண்ணாம நம்புறாங்க. அது தவறு. ஒரு பிரச்சார பிரிவியா இருக்க முடியும், ஒரு அடையாள அரசியலுக்கு பயன்பட முடியும். நிரூபிச்சாதான் அரசியல் சக்தி. இப்ப அஜித் உடனே வராரு, உடனே அஜித் உடனே அரசியல் சொல்லிட முடியுமா? அவருக்கு அதுதான் நிரூபிக்கணும். வரல அஜித், ஒரு ஏதாவது உதாரணத்துக்கு சொல்றேன். சோ விஜய் கிரௌட் புல்லர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய நடிகர். அரசியல் களத்துக்குள்ள தன் பலத்தை விஜயகாந்த் நிரூபிச்சது மாதிரி அவர் நிரூபிக்கணும். பவன் கல்யாண் நிரூபிச்ச மாதிரி நிரூபிக்கணும். நிரூபிக்காதவர் அவர் அல்லு அர்ஜுனா தான். இதைத்தான் நான் ஒரு ஆந்திராவில் உள்ள ஒரு பெரிய பாஜக டாப் லீடர் பேசிக்கும் போது கரெக்ட் யுவர் அப்சர்வேஷன் கரெக்ட். இதுதான் சரியான பார்வை. எடப்பாடிக்கும் தெரியும். கடைசியில வந்து தம்பி சொல்ற மாதிரி கூட்டணிக்கு போனாருன்னா விஜய் நீங்க ஒண்ணு ஓட்ட நிரூபிக்கல, உங்களை நம்பி ஓட்ட வரணும்னு ஒண்ணு கேரண்டி இல்ல. சோ உங்களுக்கு ஒரு பிரச்சார பலம் இருக்கு, ரசிகர் பலம் இருக்கு, ஒரு 10-15 சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாரே தவிர கேப்டன் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதா 15 சீட் தான் தருவாங்க. அதே இது 2 தடவை வாக்கு நிரூபிச்ச பிறகு 41 சீட்டை கொடுத்தாங்க. சோ நீங்க தேவை வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். அது நிரூபிக்கிறதுக்கு தான் அரசியல் சக்தி. நிரூபிக்காம நீங்க என்ன ஓட்டை கொடுத்தாலும் அடுத்தால எடப்பாடி என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் எங்க ஓட்டு தாங்க வந்ததும் பாரு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து கெட்ட பேரும் விலை நோட்டுக்கு சீட்டுக்கு எடப்பாடி விலை போயிட்டாருங்கிறது தான் வரும். தைரியமா தரிச்சு போட்டுட்டு நிரூபிப்போன்னு சொல்லணும். இன்னும் ஒண்ணும் கெட்டு போகல. கூட்டணி ஆட்சியில் விஜய் சொல்றது தப்பு. நீங்க தான் கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய, நீங்க தான் தனிச்சு ஆட்சி அமைக்கீங்களே, பின்ன கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்க. அப்ப உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுவும் தவறான வீகம். வாங்கி சொல்லணும், நான் தனிச்சு நின்று ஆட்சியை பிடிப்பேன். என்ன வாரிக்க வரலங்கிறது ரெண்டாவது. நீங்க உங்களை பெரியவனா முதல்ல சொல்லணும். சீமான் 1% இருந்து தன்னை பெரியவனா சொல்லி சொல்லி எப்படி போயிட்டு இருக்கிறாரு?